திஸ் வீக் நிஃப்டி ஃபுல் கன்சல்டேஷன் வீக். ஸோ கம்மிங் டேஸில் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப நிஃப்டியோட இந்த வீக் பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு 0.43% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டியோட வீவை பேஸ் பண்ணுற அளவுக்கு இந்த வீக் ட்ரேட் பண்ணியிருந்தா நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் வந்து ஒரு 1 or 2 டேஸ் மட்டும் தான் பண்ணிப்பேன். மற்ற டேஸ்லாம் வந்து பண்ணேன். ஏன்னா இந்த வீக் வந்து எனக்கு ரொம்ப க்ரூஷியலான வீக். இப்போ ரெண்டாவது நான் வந்த டேஸ் வந்து கம்மி. ஒரு Thursday தான் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணேன். Wednesday தான் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணேன். அது 2 டேஸ் தான் பண்ணது. ஒரு டே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணியாச்சு. ஏன்னா ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஒரு இன்ட்ராடேல ஒரு பெஸ்ட்டு ஒரு என்ட்ரி வந்து கிடைக்கல. கிளியரான என்ட்ரி கிடைக்கல. மேபி இந்த பிரேக் அவுட் என்ட்ரிஸ் எடுக்கிறவங்க இந்த எஸ்எல் அடிச்சிருக்கோம். நாங்கள் ரிவர்ஸில் என்ட்ரிஸ் ரீட்ரெஸ்ட் என்ட்ரிஸ் எடுக்கிறவங்களுக்கே அந்த ஒரு எஸ்எல் ஹண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த டார்கெட்டே போய் ரீச் ஆகுது. ஸோ அப்போ ஒரு க்ரூஷியல் லெவலாகவே நம்மளுக்கு வந்து க்ரூஷியல் வீக்காகவே வந்து மென்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ கம்மிங் டேஸை பொறுத்தளவுக்கு நிஃப்டியோட மூவ்மெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ ஒன் ஆஃப் த க்ரூஷியல் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 25,200 தான். க்ரூஷியல் லெவல் சப்போர்ட் அப்படிங்கிறப்ப 24,400 இருக்குது இப்போதைக்கு. ஸோ எங்களோட ஐடியா அப்படியே இப்போ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த டிமாண்டோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் எங்கே மூவ் ஆகணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 25,600 ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் 26,000 நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு இந்த 200லேருந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆவரேஜ் பண்ணணும். அதாவது ட்ரெண்டோட சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் வந்து இப்போ நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து டே பை டே வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அதாவது இந்த பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்டில் தான் நம்மளுக்கு நிஃப்டி வந்து கிளியராக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வியூவை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இப்போதைக்கு 25,160 இருக்குது. மண்டே நான் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கம்மிங் டேஸில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதோட வியூ பிரகாரம் எனக்கு ஒரு ஸ்மால் செல்லு கொடுத்து இந்த லெவல் வரை வந்துட்டு அதுக்கப்புறம் போகணும். இதை தாண்டா நீ 1 வீக்காக சொல்கிற 24,875 இங்கே வரவே மாட்டேங்குது அப்படின்னா ஒவ்வொரு டேவுமே மார்க்கெட்டில் வந்து பையிங் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதில் எங்கே வந்தால் நீங்கள் இந்த லெவலில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,025 பிலோ வந்துச்சு அப்படின்னா 25,025 பிலோ வந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து 24,865 இந்த ரேஞ்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கு பிலோ வரல அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் நம்ம இங்கேருந்து டர்ன் ஆகிறது அப் ட்ரெண்டுக்கு தான் டர்ன் ஆகும். அந்த அப் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 25,246 வரைக்கும் அப் ட்ரெண்ட் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அதாவது இந்த பவுண்டரிஸ்குள்ளே இருக்கிற வரை செல்லுக்கு எதிர்பார்க்கலாம். இந்த செல்லு இதுக்கப்புறம் பிரேக் அவுட் கிடச்சினாலும் நீங்கள் பிரேக் அவுட் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஆர் இந்த இடத்துல வந்து ட்ரெண்டோட பேஸ் பண்ணி உங்களுக்கு ரீட்ரெஸ் கிடச்சினா ரீட்ரெஸ் என்ட்ரி ட்ரை பண்ணலாம். இல்லைனா நம்ம இங்கேருந்து டேரெக்டாக வந்து அப் ட்ரெண்ட் ட்ரேட் தான் வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த லெவலில் இப்போ க்ரூஷியலான லெவல் வந்து 25,000 இப்போ நம்மளுக்கு க்ரூஷியலான லெவல். இந்த லெவல்லேருந்து அகெயின் சப்போர்ட் அடிச்சுன்னா அப் ட்ரெண்ட் போகும். இந்த லெவல்லேருந்து சப்போர்ட் எடுக்காமல் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 24,875 வரைக்கும் கீழே டவுன் ட்ரெண்ட் வரும். இதுதான் நமக்கான ஏரியாஸ். ஸோ இந்த ஏரியாஸை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி மார்க்கெட் எனக்கு ஒரு கிளியரான சப்ளையில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே எனக்கு 25,100 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ நான் இங்கேருந்து என்ன பண்ணுவேன் டவுன் ட்ரெண்ட் ட்ரேடுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ அங்கேருந்து இந்த டேவோட லோக்கு அதாவது ஆல்ரெடி நம்ம ஃப்ரைடேவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல. ஸோ இது வரைக்கும் நம்ம டவுன் ட்ரெண்ட் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணிடுவோம் இந்த கேப்பை ஃபில் பண்ணுற லெவலுக்கு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணுற மாதிரி இந்த ஒரு என்ட்ரிஸ் கிடைக்கும் நமக்கு இந்த லெவலில் கிடச்சினா ஓகேங்களா. ஸோ இதுக்கு எபோவ் போகுது அப்படிங்கிறப்ப அது 25,089க்கு எபோவே இருந்து குரூஷியல் லெவல் சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறப்ப ஸோ இங்கேருந்து நம்ம அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி 25,150 ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டாகவும் 25,200 260 நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாகவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. இதுக்கு எபோவ் இருக்குது அப்படிங்கிறப்ப 89க்கு எபோவ் இருந்துச்சுன்னா 89க்கு பிலோவுக்கு வருது அப்படின்றப்ப அப்போ கண்டிப்பாக நம்ம 25,010 அதுக்கப்புறம் 24,956 தென் நெக்ஸ்ட் அடுத்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா 24,890 வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஓவரால் வியூ வந்து போத் சைடு இருக்குது. இதில் நிஃப்டியோட ஓப்பனிங் பேஸ் பண்ணி தான் இந்த பவுண்டரிஸ்குள்ளே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இங்கே இதில் நம்மளுக்கு சப்போர்ட் வச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த பவுண்டரிஸ்குள்ளே ஓப்பன் ஆகி சடனாக வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் நம்மளுக்கு டக்குன்னு மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னா அப்போ இதுக்கு பிலோ வர்றப்ப 89க்குள்ள நம்மளுக்கு சின்ன ஒரு ரீட்ரெஸ்ட் எடுக்கும் ஒரு கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்தே டேரெக்டாக வந்து டவுன் ட்ரெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ போத் சைடு இருக்கிறப்ப மார்க்கெட்டோட ஓப்பனிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஓப்பனிங்கை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் டேரெக்டாக வந்து லைவ் வந்து ஜாயின் பண்ணுங்க. யூடியூப் லைவ் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் லைவை ஃபோக்கஸ் பண்ணி ஸோ அதிலிருந்து நீங்கள் ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஐ எம் நாட் ஏ SEBI இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ டே பை டே யூடியூப் லைவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெய்லியுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் லைவில் உங்களுக்கு எந்த லெவலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ பார்க்கணுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.